இனி கேக் செய்ய குக்கர், ஓவன், கடாயின்னு அது போல் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் சாப்பிட்ற தட்டும் தோசைக்கல் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான டீ கேக் செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 250 ml கப்பில் ரவா, அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப்பு அளவுக்கு தயிர், 1/4 கப்பு அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து லைட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு லைட்டாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இந்த மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கிறேன். அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்துட்டு தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திட்டு அதில் தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. வளையம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்குது. அதில் கேக் எடுத்து வச்சுட்டு இட்லி மூடியை போட்டு கரெக்டாக அடுப்பை மீடியமாக வச்சு 30 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 30 நிமிஷம் கழித்து பார்த்தா கேக் ரொம்ப சூப்பராக வெந்துடும். ரொம்ப சூப்பரான ஈஸியாக இந்த டீ கேக்கு தோசைக்கல் வச்சு செஞ்சுட்டோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.